கும்ப ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாசி மாதம் என்பது ராசி மீன ராசியாகவும், நட்சத்திரம் உத்திரட்டாதி பாதம் 2ஆம் பாதத்திலும், லக்னம் துலாம் லக்னத்திலும், திதி சுக்லபட்சம் சதுர்த்திதியிலும், கரணம் வணிசை கரணத்திலும், யோகம் சுத்தம் யோகத்திலும், லக்னம் துலாம் லக்னத்திலும் இந்த மாசி மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு அற்புதமான காற்று ராசியாகவும், ஆண் ராசியாகவும், சனி பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற இந்த ராசியில் கும்பராசிக்கார நேயர்களுக்கு சென்ம சனியின் தாக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் செவ்வாய் பகவானுடைய அவிட்டம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், ராகு பகவானுடைய 1, 2, 3, 4 பாதமும், குரு பகவானுடைய பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் என்பது நல்லதொரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கின்றது. முயற்சி சாணத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவரும், 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாயும், ராசியிலே சனி பகவான் சூரிய பகவானும், 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் மீன ராசியிலும், உங்களுடைய அஷ்டமசானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றது. மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்ற குரு பகவானும் சுக்கிர பகவானும், குரு பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்தில் தனாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்ற மிகவும் இந்த 11ஆம் இடம் என்பது நீங்கள் எண்ணுகின்ற அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இடமாகவும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும், மூத்த சகோதரனின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும், தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 3ஆம் இடத்திலேயே முயற்சி சாணத்திலே சங்கரிக்கின்றதனால் நல்லதொரு அற்புதங்களை சுபகிரகத்தின் அருளால் உங்களுக்கு பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வை அது மட்டுமல்லாமல் கும்பராசிக்கு 7ஆம் இடத்தை கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியது, கூட்டாளிகள், பொது இடங்கள் அனைத்தும் நல்லதொரு அற்புதங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், சிம்மத்தை பார்க்கின்ற இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது தொழில் வேலைகளிலே, கூட்டு தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. பாக்கிய சாணத்தை குரு பகவான் பார்க்கின்றது. முயற்சி சாணத்தில் இருந்து உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்றது. வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது என்று சொல்லலாம். ராசியிலே சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கின்றதனாலும், 7ஆம் இடத்தை பார்க்கின்றதனாலும், கூட்டாளிகளிலே மனைவிகளிடம் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வருவதற்கு இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் ராகு பகவானால் வாக்குகளிலே அளந்து பேச வேண்டிய ஒரு நேரமாகவும், எந்த காரியம் எடுத்தாலும் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்காமல் கவனம் நிதானமாக கும்பராசிக்கார நேர்கள் இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கின்றது. உங்களுடைய அடுத்து சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் கும்பராசிக்கு 4, 9 என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே நல்லதொரு சிறி யோகம் என்று சொல்லக்கூடியது ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கின்றது. 4, 9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் தனம் என்று தன லாபங்கள் கிடைக்கின்றது. பெண்களால் நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு யோகமாக இருக்கின்றது. வஸ்திர யோகம் என்று சொல்லக்கூடிய பெண்களால் கிடைக்கின்றது. பெண்களால் கிடைக்கக்கூடிய அனைத்து யோகங்களும் வீடு வாசல் வண்டிகளிலே நல்லதொரு சுக்கிர பகவானால் தகப்பனார்களால் நல்லதொரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சுகம் பெறுகின்ற ஒரு அற்புத மாதமாக இருக்கின்றது. சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் இருந்து வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்கு, பிரயாணங்கள் சென்று வருவதற்கு ஒரு நல்ல காலமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. சனி பகவான் ராசியிலேயே இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல், வீட்டை விட்டு வெளியே செல்லுதல், வெளியே போகுதல், வியாதிகள் ஏற்படுதல், மந்தமான நிலைமை, மனக்குழப்பங்கள் இருக்கின்ற ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. அனைத்தும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதனாலும், தெய்வத்தை அனுதினமும் கும்பிடுவதாலும்,
தெய்வத்தின் நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற ஒரு மனிதர் என்று சொல்லக்கூடியவர் கும்பராசிக்கார நேயர்கள். உங்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்ம சனியின் தாக்கத்திலே விடுபடுவதற்கு தெய்வங்களை அனுதினமும் கும்பிட்டு வருவதற்கும் வணங்கி வருவதற்கும் தெய்வங்களை நல்லதொரு வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது. சூரிய பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசியிலே இருப்பதனால் சனி சூரியன் ராசியிலே இருப்பது என்பது அவ்வளோ ஒரு சரியான ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையில் கும்பராசிக்கார நேர்கள் இருக்கின்றீர்கள். ஆனாலும் இந்த மாசிக்கு அடுத்து மாசி முடியும் வரையில் மாசி 15 தேதி வரையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனாலும் 2ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்திலே சகோதர ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதனாலும் கலத்திர ஸ்தானத்தை பார்க்கின்றதனாலும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்லதொரு திருப்தி பெறுகின்றதற்கு சுக்கிர பகவானும் குரு பகவானும் நல்லதொரு அன்பு ஆதரவுகளை கொடுக்கின்றதும் மனதிலே ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் ராகு பகவான் குடும்ப பிரிவுகளை தருவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றதனாலும் சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டியதும் தூரத்து தேசங்கள் போவதற்கும் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் பண நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் திருட்டு போகாமல் இருப்பதற்கும் கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். சூரியன் சென்ம ராசியில் அலைச்சல் செல்வாக்கும் குறையும் நேரமாகவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சூரிய பகவானால் ஏற்படுகின்றது. செவ்வாய் பகவான் 12இல் இருப்பதால் பித்த மயக்கம், இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாந்தி வருதல், ஒரு சில ஏமாற்ற தடைகள், வியாபாரத்தில் வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு மாதமாகவும் கும்பராசிக்கு செவ்வாய் பகவானால் நடக்கின்றது. குரு பகவான் 4ஆம் இடத்தில் வீடு சுகம் வண்டி வாகனத்தில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. சுபகிரகம் தனாதிபதி லாபாதிபதி மூத்த சகோதர தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதனால் கும்பராசிக்கார நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு அற்புதங்களையும் எதிர்பார்த்த முயற்சிகளை வெற்றிகளை பெறுகின்ற சரராசியில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானுடைய பார்வை என்பது சிறராசியான உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்றதனாலும் கூட்டாளிகளிடம் இருந்து நல்லதொரு அன்பு ஆதரவுகளையும் பொது வேலைகளிலும் மாற்றம் உயர்வுகள் கொடுக்கின்றது. கும்பராசியை பொறுத்தவரை ராசியில் சூரியன் சனி என்பது ஒரு சில மந்த ஏமாற்றம் தடை தாமதங்களை கொடுத்தாலும் கூட குரு பகவான் சுக்கிர பகவானால் நல்லதொரு முயற்சிகளையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்த காரியங்களிலே வெற்றி பெறுகின்றதும் உடல் ஆரோக்கியத்தில் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்றதனால் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம், தகப்பனார்களிடம் நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் இரவு நேரங்களில் பயணங்களில் சற்று தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. 2ஆம் இடம் ராகு பகவான் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாமல் ஒரு சிலர் வாயை விட்டு வம்புக்கு இழுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வாயை திறந்தால் வம்பு என்ற சொல்கின்ற நிலைமைக்கு பேசாமல் கும்பராசிக்காரர்கள் இருந்தாலும் கூட எதிராளி என்று சொல்லக்கூடியவர்கள் வாயை கிளறிவிட்டு வம்பு இழுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு மாதம் என்பது ராகு பகவான் சஞ்சாரம் வந்ததில் இருந்து இருக்கின்றது. கும்பராசியை பொறுத்தவரையில் கவனம், நிதானம், பொறுமை, தெளிவு, தைரியத்துடன் இருப்பதற்கு நல்லதொரு ஆசீர்வாதம் வழங்குகின்ற குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றதுனால சகோதரர்களிடம் இருந்து அன்பு ஆதரவுகள், துணிச்சல், தைரியம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. மிகவும் நல்லதொரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெறுகின்றதுனாலே மன குழப்பங்கள், தைரியங்கள் பெருகுகின்றதனாலும் திடம் தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. சுக்கிர பகவான் உங்களுடைய சுகாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே நல்லதொரு ஸ்திரீயோகம் என்று சொல்லக்கூடியது பெண்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், தகப்பனார்களிடம் இருந்து கிடைக்கின்ற ஒரு சில உதவிகளும் உடல் ஆரோக்கியத்திலும் நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு அருளுகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. முயற்சி ஸ்தானத்தில் தனாதிபதி குடும்பாதிபதியும் லாபாதிபதியும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே அற்புதமாக சஞ்சரிக்கின்றதனால் நினைத்தது எண்ணுகின்ற நல்லதொரு காரியங்கள், வேலை தொழில்களிலே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கின்ற மிகவும் உன்னதமான மாதம் என்பது
கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நட்சத்திர பலன்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியிலே இருக்கின்றதுனாலும் 7ஆம் இடத்து அதிபதி கணவன் மனைவிகளிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. நட்சத்திர பலன்கள் என்று சொல்லக்கூடியது அவிட்டம் 3ஆம் பாதத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருப்புகளிலாலும் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனாலே ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக எதிராளிகளிடம் இருந்து இருக்க வேண்டியது. குடும்பங்களிலே வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியது ராகு பகவானால் நடக்கின்றது. ஆனாலும் 2ஆம் இடத்த அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றதுனாலே அனைத்தும் நல்லதொரு காரியமாக மாறுகின்றது. அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. காரணம், குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றதுனாலும் பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் மூத்த சகோதரர்களிடம் அன்பு ஆதரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப திருப்தியை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கின்றது. கணவன் மனைவி தகப்பனார்களிடமும் லாபசான மூத்த சகோதரர்களிடமும் நல்லதொரு தொழில் வேலைகளை புரட்டாதி நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.